ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. வெறும் ₹1 நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டு ஆகட்டும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிச்சன் டைல்ஸு எல்லாத்தையுமே பளிச்சுன்னு ஆக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த சுவிட்ச் போர்டு எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த லிக்விடை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங்க்கு வச்சுருக்க அந்த ப்ரெஷ்ஷால் லைட்டாக தீத்திட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு துடைச்சிடுங்க. எப்பயுமே நம்ம சுவிட்ச் போர்டெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சுவிட்ச் போர்டெலாம் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுதுன்னு. 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸை லைட்டாக அதை லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு விப்பிங் ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தொடச்சிட்டு வந்தோம்னா எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கோ எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்குங்க. இப்போ இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் அடுப்பு மேடை எல்லாமே துடைக்கலாம். இப்போ வாங்க இந்த லிக்விட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை வெறும் ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு தாங்க. ஆச்சரியமாக இருக்கா? உண்மையிலே இது ஒன்று போதுங்க, நம்ம வீட்டை பளிச்சுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம அப்புறம் ஒரு பழைய காலின் பாட்டில் ஆகட்டும் இல்லை சாதா ஸ்ப்ரே பாட்டிலாக இருந்தாலும் போதுங்க. இதில் நம்ம அந்த ஷாம்பை பிரித்து ஊற்றிக்கலாம். நான் என் வீட்டுக்கு டைல்ஸ் கிளீனரோ இல்லை கிளாஸ் கிளீனரோ எதுவும் வாங்குறது இல்லைங்க. இது ஒன்றை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா க்ளீனாக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க போதும். வினிகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, நார்மலாக தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த பாட்டில் நல்லா குளிக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த காலின் கலர்லேயே கிடச்சிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற நுரையெல்லாம் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் சரியாயிடும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஷோகேஸ் கிளாஸ் ஆகட்டும், நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சா போதுங்க, பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே இதனால் க்ளீன் பண்ணலாங்க. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது சுவிட்ச் போர்டு அழுக்கு இல்லாமல் பிசுக்கெலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் ஆஃப் பண்ணிடணும். இன்வெர்டர் கனெக்ஷன் அதையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணுங்கள். லைட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம க்ளீனிங் ப்ரஷ் வச்சு தீத்திட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சாலே போதுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.